ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை. அடுத்தது இதை மேரினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும் அதில். அண்ட் 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் மேரினேட் பண்ணி, அதை வந்து ஒரு ஹாஃப் குக் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் கிராம்பு 2 கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக கலர் மாற வரையும் சாட் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சாட் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அந்த மேரினேஷனை வந்து உள்ள மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு சாட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் வந்து போகணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸாவது விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி வந்து இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு குட் ஃப்ளேவர்ஸ் தான் நம்மளுக்கு அந்த டிஷ்ஷுக்கு. நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்